ஃபைனலி சூர்யா ரசிகர்கள் எதிர்பார்த்த கங்குவா திரைப்படத்தோட ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் வந்து வரப்போகிறது. அதுக்கு என்னைக்கு வரப்போகிறது, எப்போ வந்து படம் வந்து அஃபிஷியலாக ரிலீஸ் ஆக போகிறது அப்படிங்கிற அப்டேட்டை பற்றி பேச போகிறோம். அதுக்கப்புறமா வந்து கங்குவா திரைப்படம் தமிழ் சினிமாவில் யாராலையும் பண்ண முடியாத ஒரு சாதனை வந்து பண்ண போகிறது. அதை பற்றியும் பேச போகிறோம். சூர்யா ரசிகர்களுக்கு மட்டும் இல்லாமல் தளபதி ரசிகர்களாக இருந்தாலும் சரி, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்களாக இருந்தாலும் சரி, அஜித் ரசிகர்களாக இருந்தாலும் சரி, இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். கடைசியில் வந்து இவ்வளோ ஒரு பெரிய விஷயம் வந்து கங்குவா திரைப்படம் பண்ண போகிறதா, கண்டிப்பாக வந்து கங்குவா திரைப்படத்துக்கு ஒரு நல்ல பாசிட்டிவான விமர்சனம் வந்துட்டு ஒரு பயங்கர ஹிட் ஆகிடுமே, ஒரு 1000-2000 கோடி வசூல் வந்துடுமே அப்படின்னு கண்டிப்பாக வந்து ஒரு அஜித் ரசிகராக இருந்தாலும் சொல்லுவீங்க, விஜய் ரசிகராக இருந்தாலும் சொல்லுவீங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கங்குவா சூர்யா அவர்களோட ஒரு பயங்கரமான ட்ரீம் ப்ராஜெக்ட் அப்படி தான் சொல்ல வேண்டும். இந்த திரைப்படத்துக்காக நடிகர் சூர்யா அவர்கள் தன்னோட 3 வருஷத்தை வந்து அர்ப்பணித்திருக்காங்க. அதே மாதிரி சிறுத்தை சிவா அவர்களுக்கும் இந்த திரைப்படம் வந்து ட்ரீம் திரைப்படம். இந்த திரைப்படத்தை அக்டோபர் 10ஆம் தேதி ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பிளானில் தான் வந்து படக்குழு வந்து இருந்தாங்க. ஆனால் அதே அக்டோபர் 10ஆம் தேதி வேட்டையன் திரைப்படம் வருவதால் படத்தோட ரிலீஸ் தேதி சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க வந்து வேட்டையன் திரைப்படம் வருது, நாம் ரிலீஸ் பண்ணால் தோற்றுரும், அந்த ஒரு பயத்தால் வந்து கங்குவா தீம் வந்து படத்தை வந்து ரிலீஸ் பண்ணாமல் தள்ளி போகலை. இது வந்து ஒரு பயங்கரமான ஃபிலிம். இந்த ஃபிலிமுக்கு வந்து ஒரு நல்ல ஓப்பனிங் வந்து கிடைக்க வேண்டும். ஸோ இந்த மாதிரி போட்டி போட்டுட்டு ரிலீஸ் பண்ண நாங்கள் விரும்பலை. ஒரு பயங்கரமான ரிலாக்ஸான ஓப்பனிங் வந்து இந்த திரைப்படத்துக்கு கிடைச்சா ஒரு பெரிய ஹிட் வந்து கிடைக்கும். நாங்கள் வந்து ஒரு 1000-2000 கோடி வந்து இந்த திரைப்படம் கலெக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிற பிளானில் வந்து இருக்கோம். எங்களுக்கு வந்து போட்டி போட்டு ஒரு 100-200 கோடி அதிகமாக வின் பண்ணுறதுல ஆசை கிடையாது அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை வந்து ஏற்கனவே வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ வந்து இந்த திரைப்படத்தை பற்றி ஒரு சூப்பரான அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. அதாவது படத்தோட ரிலீஸ் டேட், அதாவது இந்த திரைப்படம் அக்டோபர் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகலை, வேறு எப்படா ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி வந்து மீண்டும் மீண்டும் சூர்யா ரசிகர்கள் மத்தியில் எழுந்திருக்கு. ஸோ சில அப்டேட் வந்து சில தகவல்கள் கிடைச்சிருக்கு. அதாவது நவம்பர் 14 அப்படி இல்லைன்னா நவம்பர் 15ஆம் தேதி கங்குவா திரைப்படம் வெளியாக வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வந்து ஒரு ஃபெஸ்டிவல் சீசனான டைம், கம்ப்ளீட்டாக விடுமுறை தினம், அந்த தினத்தில் கங்குவா திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணால் ஒரு நல்ல கலெக்ஷன் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து காத்திருக்காங்க. இப்போ வந்து இதுக்கான அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் தான் வந்து வெளியாக போகிறது. இதுக்கான அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ வந்து படக்குழு வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பிளான் வந்து இருக்காங்க. அதாவது தமிழகத்தில் வந்து ஓணம் பண்டிகை வந்து செப்டம்பர் 17ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. ஸோ இதே செப்டம்பர் 17ஆம் தேதி தான் வந்து ஓணம் பண்டிகையை முன்னிட்டு தான் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி கங்குவா திரைப்படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ, கங்குவா அப்படிங்கிற ஒரு படம் வந்து உருவாகிறது அப்படின்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அந்த ஒரு கெமிஸ்ட்ரியை வந்து ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு படத்தோட அஃபிஷியலான ரிலீஸ் டேட்டை வந்து ஒரு வீடியோவோட வந்து அஃபிஷியலாக செப்டம்பர் 17ஆம் தேதி ஓணம் பண்டிகையை முன்னிட்டு வெளியிட வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ ஓணம் பண்டிகையை முன்னிட்டு அஃபிஷியலாக கங்குவா திரைப்படத்தோட ரிலீஸ் டேட்டை நம்ம பார்க்க போகிறோம். இதை தொடர்ந்து அடுத்ததான் ரொம்ப ரொம்ப முக்கியமான அப்டேட்டு. இது சூர்யா ரசிகர்களுக்கு மட்டும் கிடையாது, எல்லா தமிழ் சினிமா ரசிகர்களுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான அப்டேட்டு. அதாவது வந்து ஜென்ரலாக ஒரு பேன் இண்டியா திரைப்படம் தான் தமிழகத்தில் ரிலீஸ் ஆகுதுன்னா, இல்லை சவுத் இந்தியாவில் ரிலீஸ் ஆகுதுன்னா 5000 ஸ்க்ரீனில் ரிலீஸ் ஆகும். கோத் திரைப்படம் 6000 ஸ்க்ரீனில் வந்து ரிலீஸ் ஆச்சு. ஒரு பயங்கரமான ரிலீஸாக இருந்துச்சு. இந்த மாதிரி 5000-6000 ஸ்க்ரீனில் ரிலீஸ் ஆகி நார்த் இந்தியாவில் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கிடைச்சி ஒரு பயங்கரமான ஹிட் அடைஞ்சாலே வந்து கண்டிப்பாக 1000 கோடி வசூல் வந்து ஈஸியாக வந்து டச் பண்ணிடும். ஆனால் இதெல்லாம் விட நாங்கள் வந்து இன்னும் பயங்கரமாக பண்ணுறோம், இன்னும் பெருசாக பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு பிளான் வந்து கங்குவா படக்குள்ள வந்து பண்ணியிருக்காங்க. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் கங்குவா திரைப்படம் ஒரு மல்டி லாங்குவேஜில் வந்து ரிலீஸ் ஆகிற திரைப்படம். அதெல்லாம் தாண்டி கங்குவா திரைப்படத்தை வந்து 8000 ஸ்க்ரீன் மேலே வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பிளானில் வந்து இருக்காங்க. தமிழகத்தில் மட்டுமே 1000 ஸ்க்ரீன்லையும், நார்த் இந்தியாவில் வந்து 3000 ஸ்க்ரீனில் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷில் வந்து மொத்தமாக சேர்த்து 1000 ஸ்க்ரீனில் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து ஓவர்சீஸில் வந்து 3000 ஸ்க்ரீனில் வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற தாக்கம் வந்து போய்கொண்டு இருக்கு. ஆக மொத்தத்தில் வந்து 8000 ஸ்க்ரீனுக்கு மேலே வந்து படத்தை வந்து ரிலீஸ் பண்ணால் ஒரு பயங்கர ஹிட் அடிக்கும் அப்படிங்கிற ஒரு பிளானில் வந்து படக்குள்ள வந்து இருக்காங்க. ஸோ 8000 ஸ்க்ரீனில் ரிலீஸ் ஆச்சுன்னா தமிழ் சினிமாவில் 8000 ஸ்க்ரீனில் ரிலீஸ் ஆகிற முதல் திரைப்படமாக இந்த திரைப்படம் வந்து இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஸோ இந்த அப்டேட்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? யார் எல்லாம் செப்டம்பர் 17ஆம் தேதி கங்குவா திரைப்படத்தோட ரிலீஸ் டேட்டுக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயம். ஃபைனலி சூர்யா ரசிகர்கள் எதிர்பார்த்த கங்குவா திரைப்படத்தோட ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் வந்து வரப்போகிறது. அதுக்கு என்னைக்கு வரப்போகிறது, எப்போ வந்து படம் வந்து அஃபிஷியலாக ரிலீஸ் ஆக போகிறது அப்படிங்கிற அப்டேட்டை பற்றி பேச போகிறோம். அதுக்கப்புறமா வந்து கங்குவா திரைப்படம் தமிழ் சினிமாவில் யாராலையும் பண்ண முடியாத ஒரு சாதனை வந்து பண்ண போகிறது.
அதை பற்றியும் பேச போகிறோம். ஸோ சூர்யா ரசிகர்களுக்கு மட்டும் இல்லாமல் தளபதி ரசிகர்களாக இருந்தாலும் சரி, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்களாக இருந்தாலும் சரி, அஜித் ரசிகர்களாக இருந்தாலும் சரி, இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். கடைசியில் இவ்வளோ ஒரு பெரிய விஷயம் கங்குவா திரைப்படம் பண்ண போகிறதா, கண்டிப்பாக கங்குவா திரைப்படத்துக்கு ஒரு நல்ல பாசிட்டிவான விமர்சனம் ஒரு பயங்கர ஹிட் ஆகிடுமே, ஒரு 1000-2000 கோடி வசூல் வந்துடுமே அப்படின்னு கண்டிப்பாக ஒரு அஜித் ரசிகராக இருந்தாலும் சொல்லுவீங்க, விஜய் ரசிகராக இருந்தாலும் சொல்லுவீங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கங்குவா சூர்யா அவர்களோட ஒரு பயங்கரமான ட்ரீம் ப்ராஜெக்ட் அப்படி தான் சொல்ல வேண்டும். இந்த திரைப்படத்துக்காக நடிகர் சூர்யா அவர்கள் தன்னோட 3 வருஷத்தை அர்ப்பணித்திருக்காங்க. அதே மாதிரி சிறுத்தை சிவா அவர்களுக்கும் இந்த திரைப்படம் ட்ரீம் திரைப்படம். இந்த திரைப்படத்தை அக்டோபர் 10ஆம் தேதி ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பிளானில் தான் படக்குழு இருந்தாங்க. ஆனால் அதே அக்டோபர் 10ஆம் தேதி வேட்டையன் திரைப்படம் வருவதால் படத்தோட ரிலீஸ் தேதி சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க வேட்டையன் திரைப்படம் வருது, நாம் ரிலீஸ் பண்ணால் தோற்றுரும், அந்த ஒரு பயத்தால் கங்குவா தீம் படத்தை ரிலீஸ் பண்ணாமல் தள்ளி போகலை. இது ஒரு பயங்கரமான ஃபிலிம். இந்த ஃபிலிமுக்கு ஒரு நல்ல ஓப்பனிங் கிடைக்க வேண்டும். ஸோ இந்த மாதிரி போட்டி போட்டுட்டு ரிலீஸ் பண்ண நாங்கள் விரும்பலை. ஒரு பயங்கரமான ரிலாக்ஸான ஓப்பனிங் இந்த திரைப்படத்துக்கு கிடைச்சா ஒரு பெரிய ஹிட் கிடைக்கும். நாங்கள் ஒரு 1000-2000 கோடி இந்த திரைப்படம் கலெக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிற பிளானில் இருக்கோம். எங்களுக்கு போட்டி போட்டு ஒரு 100-200 கோடி அதிகமாக வின் பண்ணுறதுல ஆசை கிடையாது அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை ஏற்கனவே கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ இந்த திரைப்படத்தை பற்றி ஒரு சூப்பரான அப்டேட் கிடைச்சிருக்கு. அதாவது படத்தோட ரிலீஸ் டேட், அதாவது இந்த திரைப்படம் அக்டோபர் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகலை, வேறு எப்படா ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி மீண்டும் மீண்டும் சூர்யா ரசிகர்கள் மத்தியில் எழுந்திருக்கு. ஸோ சில அப்டேட் சில தகவல்கள் கிடைச்சிருக்கு. அதாவது நவம்பர் 14 அப்படி இல்லைன்னா நவம்பர் 15ஆம் தேதி கங்குவா திரைப்படம் வெளியாக வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஒரு ஃபெஸ்டிவல் சீசனான டைம், கம்ப்ளீட்டாக விடுமுறை தினம், அந்த தினத்தில் கங்குவா திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணால் ஒரு நல்ல கலெக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து காத்திருக்காங்க. இப்போ இதுக்கான அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் தான் வெளியாக போகிறது. இதுக்கான அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ படக்குழு ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பிளானில் இருக்காங்க. அதாவது தமிழகத்தில் ஓணம் பண்டிகை செப்டம்பர் 17ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. ஸோ இதே செப்டம்பர் 17ஆம் தேதி தான் ஓணம் பண்டிகையை முன்னிட்டு தான் 2 வருஷத்துக்கு முன்னாடி கங்குவா திரைப்படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ, கங்குவா அப்படிங்கிற ஒரு படம் உருவாகிறது அப்படின்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அந்த ஒரு கெமிஸ்ட்ரியை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு படத்தோட அஃபிஷியலான ரிலீஸ் டேட் ஒரு வீடியோவோட அஃபிஷியலாக செப்டம்பர் 17ஆம் தேதி ஓணம் பண்டிகையை முன்னிட்டு வெளியிட வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ ஓணம் பண்டிகையை முன்னிட்டு அஃபிஷியலாக கங்குவா திரைப்படத்தோட ரிலீஸ் டேட்டை நம்ம பார்க்க போகிறோம். இதை தொடர்ந்து அடுத்ததான் ரொம்ப ரொம்ப முக்கியமான அப்டேட்டு. இது சூர்யா ரசிகர்களுக்கு மட்டும் கிடையாது, எல்லா தமிழ் சினிமா ரசிகர்களுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான அப்டேட்டு. அதாவது ஜென்ரலாக ஒரு பேன் இண்டியா திரைப்படம் தான் தமிழகத்தில் ரிலீஸ் ஆகுதுன்னா, இல்லை சவுத் இந்தியாவில் ரிலீஸ் ஆகுதுன்னா 5000 ஸ்க்ரீனில் ரிலீஸ் ஆகும். கோத் திரைப்படம் 6000 ஸ்க்ரீனில் ரிலீஸ் ஆச்சு. ஒரு பயங்கரமான ரிலீஸாக இருந்துச்சு. இந்த மாதிரி 5000-6000 ஸ்க்ரீனில் ரிலீஸ் ஆகி நார்த் இந்தியாவில் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கிடைச்சி ஒரு பயங்கரமான ஹிட் அடைஞ்சாலே கண்டிப்பாக 1000 கோடி வசூல் ஈஸியாக டச் பண்ணிடும். ஆனால் இதெல்லாம் விட நாங்கள் இன்னும் பயங்கரமாக பண்ணுறோம், இன்னும் பெருசாக பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு பிளான் கங்குவா படக்குழு பண்ணியிருக்காங்க. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் கங்குவா திரைப்படம் ஒரு மல்டி லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகிற திரைப்படம். அதெல்லாம் தாண்டி கங்குவா திரைப்படத்தை 8000 ஸ்க்ரீன் மேனில் ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பிளானில் இருக்காங்க. தமிழகத்தில் மட்டுமே 1000 ஸ்க்ரீன்லையும், நார்த் இந்தியாவில் 3000 ஸ்க்ரீனில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷில் மொத்தமாக சேர்த்து 1000 ஸ்க்ரீனில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா ஓவர்சீஸில் 3000 ஸ்க்ரீனில் ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற தாக்கம் போய்கொண்டு இருக்குது. ஆக மொத்தத்தில் 8000 ஸ்க்ரீனுக்கு மேலே படத்தை ரிலீஸ் பண்ணால் ஒரு பயங்கர ஹிட் அடிக்கும் அப்படிங்கிற ஒரு பிளானில் படக்குழு இருக்காங்க. ஸோ 8000 ஸ்க்ரீனில் ரிலீஸ் ஆச்சுன்னா தமிழ் சினிமாவில் 8000 ஸ்க்ரீனில் ரிலீஸ் ஆகிற முதல் திரைப்படமாக இந்த திரைப்படம் இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஸோ இந்த அப்டேட்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? யாரெல்லாம் செப்டம்பர் 17ஆம் தேதி கங்குவா திரைப்படத்தோட ரிலீஸ் டேட்டுக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயத்தையும்